எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் ஒரு பீனட் புலாவோட ரெசிபி தான் செய்ய போகிறது. ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, அதே மாதிரி ஹெல்த்தியுமாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கு. ஒரு கப்புனா அப்ராக்சிமேட்டாக 200 கிராம் அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் தண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பாஸ்மதி ரைஸ் ஒரு 2-3 டைம் நல்லா கழுகி கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதே மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. எந்த அரிசியாக இருந்தாலும் நம்ம கொதிக்கிற தண்ணிக்குள்ளே முதல்ல போடும்போது இதே மாதிரி ஒரு டைம் கலக்கி விட்டுக்கோங்க. இல்லை இருந்தால் அடி பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இது வடிகட்டி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸே வேணுன்ட்டில எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பொன்னி ரைஸ் எடுத்துக்கலாம், பிரியாணி ரைஸ் எடுத்துக்கலாம், பச்சை அரிசி கூடி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வடிகட்டி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது மசாலா ரெடி பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தான் நான் எடுத்து வச்சுருக்கு. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 3 வரமிளகாய், கொஞ்சம் காரமாக இருக்கிற வரமிளகாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காயும் எடுத்து வச்சுருக்கு. இவ்வளோ ஐட்டம் சேர்த்து நம்ம புலாவுக்கான மசாலா ரெடி பண்ணுறது. அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லை இருந்தால் கடலை எண்ணெய், இது ரெண்டில் ஏதாவது ஒரு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முதல்ல ஜீரகம் போட்டிருக்கு. ஜீரகம் வெடிக்க ஆரம்பிக்கும் போது உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்துடலாம். நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வரமிளகாயும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் வேர்க்கடலை சேர்த்துடலாம். வேர்க்கடலை எடுக்கும்போது பச்சையாக இருக்கிறத எடுக்காதீங்க. பச்சையாக இருக்கிற வேர்க்கடலை இதே மாதிரி போட்டு வறுத்து அது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்காது. வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை நல்லா சூடானதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் ரொம்ப அதிகமாக வறுக்கக்கூடாது. கொஞ்சம் ட்ரை ஆகி அதில் இருக்கிற தண்ணி வற்றினா மட்டும் போதும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியோட சின்ன ஜாருக்குள்ளே போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடர் மாதிரி அரையக்கூடாது. பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப அரையக்கூடாது. ரொம்ப அரைஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது, சாப்பிடும்போது நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும். இது இப்போ கரெக்டாக இருக்குது. மசாலா ரெடியாக இருக்குது. மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் சூடு பண்ணி நம்ம அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லை இருந்தால் கடலை எண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எடுக்கிற எண்ணெய் தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் கடலை எண்ணெயாக இருந்தாலும் மசாலா ரெடி பண்ணுறதுக்காக எந்த எண்ணெய் எடுத்துருக்கீங்களோ அதே எண்ணெய் தாளிக்கிறதுக்கும் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை தோல் எடுத்ததுக்கப்புறம் சேர்த்துருக்கு. நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை தான் நம்ம சேர்த்துருக்கு. இருந்தாலும் சாதம் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக கிடைக்கிறதுக்காக நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்கோங்க எண்ணெயில். 3 வரமிளகாயும் கட் பண்ணி சேர்த்துருக்கு. எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்ச சாதம் அதுவும் சேர்த்து மிக்சியில் க்ரஷ் பண்ணி எடுத்து வச்ச மசாலையும் அதுக்குள்ளே போட்டு உப்பு வேணுன்னா மட்டும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பு போட்டு தான் சாதம் வேக வச்சுருந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு அது போதும் அப்படின்னா உப்பு சேர்க்க வேண்டியதில்லை. இல்லை இருந்தால் இந்த டைம்லேயே உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா நம்ம வேக வச்ச சாதத்தில் ஃபுல்லாக கோட் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி இதுக்குன்னு சொல்லுவாங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலையும் சாதமும் நல்லா மிக்ஸாக இருக்குது. 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா லைட்டாக ஆவி வர ஆரம்பிச்சிருக்கும். நல்லா இதே மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றிடலாம். ஃப்ரைட் ரைஸுக்கு மிச்சம் எல்லா புலாவுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற சைட் டிஷ் எல்லாமே இந்த பீனட் புலாவுக்கும் சூப்பராக மேட்ச் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம்.
இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.